எஸ் மேம். தீர்த்தகிரிங்க மேம், நம்மளோட ஃபாலோவர் சப்ஸ்கிரைபருங்க மேம். அவர் மெசேஜ் பண்ணியிருக்காருங்க மேம். ஒரு சிம்டம்ஸை வச்சு நமக்கு வரக்கூடிய வியாதியை நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க மேம். பொதறிவு கேள்வியை கேட்க சொல்லியிருக்காரு. இது நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க மேம். கண்டிப்பாம்மா. அதாவது சிம்டம்ஸ், உடம்பில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள், மாற்றங்கள். நாங்கள் எங்களோட நீங்கள் ஒவ்வொரு பதிவுலேயும் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால் சிம்டம்ஸை பற்றி மட்டும் பேசிகிட்டே வருவோம். அண்ட் ஃபைனலாக அதோட ரூட் காஸ்ன்னு ஒன்று கன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் ஒரு விஷயம் நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். பாடி எடுத்த உடனே ஒரு ஆர்கனை மேஜராக டேமேஜ் பண்ணிடாது. ஆல் ஆஃப் அ சடன் ஓவர் நைட்டில் ஒரு ஆர்கன் இஷ்யூக்குள்ளே போயிடாது. எப்படி அது இஷ்யூக்குள்ளே போகுது அப்படின்னா நம்ம சிம்டம்ஸை நெக்லெக்ட் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் தான் அந்த ஆர்கன் வரைக்குமே அது டிஸ்டர்ப் ஆகிறது. உதாரணத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லலாம். இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆன் அண்ட் ஆஃப் கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத அவர் போய் ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறாரு, ஒரு டெஸ்ட் எடுத்து செக் பண்ணிக்கிறாரு. அவருக்கு கிட்னி ஸ்டோன் இவ்வளோ எம்எம்மில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாரு. ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கான சிகிச்சைகளோ உள்மருந்துகளோ ஏதாவது ஒரு சிகிச்சை எடுத்து அதை சரி பண்ணிக்கிறாரு. நார்மல் ஆகிடுச்சுன்னு அவர் கடந்து போயிடுறாரு. இன்னொரு 3 மாதம் 6 மாதம் கழித்து மறுபடியும் ஒரு ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது. அதுக்கும் அதே மாதிரி ஒரு சிகிச்சை, மறுபடியும் இதே மாதிரி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது சில விஷயங்கள் நல்லா கவனிங்க. இப்போது ஒரு 3-4 தடவை இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்பிட்வீன் டைமில் அந்த கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஃபஸ்ட் டைம் ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடியிலிருந்தே யூரின் சம்மந்தமான ஏதோ ஒரு பிரச்சனையும் அவருக்கு சொல்லிகிட்டு இருந்திருக்கணும். என்ன சொல்லும்? அவசரமாக யூரின் போயிட்டு இருந்திருப்பாரு, அல்லது அடிக்கடி யூரின் போயிட்டுருப்பாரு, அல்லது யூரின் போகிறது கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஃப்ரீக்வன்சி குறையிற மாதிரி இருக்கும், அல்லது ரொம்ப எரிச்சலை கொடுக்கும், சில நேரங்களில் ஃபோமி யூரினேஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், அல்லது யூரின் அதிகமான ஸ்மெல் இருக்கிற மாதிரி இருக்கும். நைட்டில் மட்டும் ஒரு 4-5 தடவை போகிறோம், 10 தடவை போகிறோம், யூரின் போனால் ப்ரெஷரே இல்லாமல் போகுது, சொட்டு சொட்டாக போகுது, யூரின் போய் ஃபினிஷ் ஆகவே மாட்டேங்குது, மறுபடியும் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, அடல்டரி டைப்பர்ஸ் போட்டுட்டு தான் நான் வெளியே போகிறேன், யூரின் லீக் இருந்துட்டு இருமுனா தும்முனா யூரின் லீக் இருந்துட்டுருக்குன்னு இதில் ஏதாவது ஒரு சிம்டம் அந்த ஃபஸ்ட்டு டைம் கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆன முன்னாடியோ அல்லது பிறகோ இந்த சிம்டம் அடுத்த லெவலில் காமிக்கும். ஸோ இதெல்லாம் சிம்டம்ஸ்னு நாங்கள் சொல்கிறோம். நல்லா கவனிங்க, இதெல்லாம் வியாதி இல்லை. உங்கள் கிட்னி ஸ்டோனும் வியாதி இல்லை, புரியுதுங்களா? நம்ம கிட்னி ஸ்டோனை கரைச்சிட்டா சரியாயிடும்னு நினைக்கிறோம், விச் இஸ் நாட் த கன்க்ளூஷன். ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கிற அந்த கிட்னியை நம்ம நார்மல் பண்ணணும், அதுதானே அதுக்கான ரெஸ்பான்சிபிள் ஆர்கன். ஸோ அதை நம்ம ட்ரீட் பண்ணணுங்கிறது தான் கன்க்ளூஷனாக இருக்க முடியும்.